தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் சட்டமன்றத்திற்கு வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் நேரடியாக அவர் சட்டமன்றத்திற்குள் சென்றிருக்கிறார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். இன்றைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தாரா? விவரங்களை பதிவு செய்யலாம். இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இதில் பங்கேற்பதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் காலை 8:30 மணி முதல் வந்திருந்தாங்க. ஆனால் வழக்கமாக வரக்கூடிய வழியில சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் வரவில்லை. குறிப்பாக அதிமுகவிற்கு என்ன சட்டமன்ற வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அறை இருக்கிறது. எப்போதும் கூட்டத்தொடர் நடந்தாலும் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முதல் நாளில் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெறும். அதாவது இந்த கூட்டத்தொடரில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்பது குறித்து சிறிய ஆலோசனை என்பது நடைபெறும். ஆனால் இந்த கூட்டத்தில் இன்றைக்கும் அந்த கூட்டம் நடைபெற்றது. ஆனால் அதில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. மாறாக அவர் நேரடியாக வேறு வாயில் வழியாக சட்டப்பேரவை வளாகத்துக்கு வந்திருந்து அமர்ந்தார். அதற்கு பிறகு சரியாக 9:30 மணிக்கு பேரவை தொடங்குவதற்கு 2 நிமிடங்களுக்கு முன்பாக எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி பேரவைக்குள் வந்தார். அப்போது அனைவரும் எழுந்தாங்க. ஆனால் செங்கோட்டையனும் எழுந்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் எழுந்தாங்க. செங்கோட்டையும் எழுந்தார். ஆனால் வணக்கம் வைக்காமல் அவர் அமர்ந்தார். பின்பு நேரடியாக எடப்பாடி பழனிசாமியிடம் பேசிவிட்டு ஒடியாக அங்கிருந்து சபாநாயகர் வாயில் வழியாக அவர் வெளியே சென்று விட்டார். மாறாக இன்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பட்ஜெட் கூட்டத்தை புறக்கணித்து வெளியிடப்பு செய்தாங்க. அப்போதும் அவர் வரவில்லை. எனவே செங்கோட்டையன் தொடர்ச்சியாக கடந்த 3 கன்சிக்யூட்டிவ் வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதை தவிர்த்து வருகிறார். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள் விழாவிலும் பங்கேற்கவில்லை. அதற்கு பிறகு அவர் தனியாக ஈரோட்டில் அவர் தனியாக நிகழ்ச்சி நடத்தினார். அதே போல தொடர்ச்சியாக அவர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்திக்காமல் தவிர்த்து வருகிறார். எனவே அதிமுகவில் அவருடைய அதிருப்தி போக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதையும் இதுல மற்றொரு கோணம் கிடைத்திருக்கிறது. நேரடியாக அவைக்கு வந்து அவர் அவை எந்த வழியாக வந்தாரோ அதே வழியில் அவர் புறப்பட்டு சென்றார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அறைக்கும் வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ளாமல் சென்றிருக்கிறது. அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவருடைய அதிருப்தியை வேறொரு தொடர்ச்சியாக அதே நிலைப்பாட்டில் இருக்கார் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு எல்லாம் உறுதிப்படுத்துது. பாலவேல், நன்றி அபினேஷ்.